மாதிரி அவன் எப்படிம்பான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரம் தண்ணின்னு சொல்லிட்டு அவன் சொன்னபடியே ஆகும். கடுகளவு, கடுகு எத்தனை தண்டி இருக்கும் அது பாருங்க, நல்ல அழகா ஷேப்பா நல்லா உருண்டையா பூரண வடிவில் இருக்கு. நீங்க மற்ற எந்த ஒரு பொருளை போட்டாலும் தண்ணிக்குள்ள உப்பி போயிருமா, ஆனா கடுகை போட்டா என்ன பண்ணாதான், உப்பி போகாது. நீ எந்த பிரச்சனையில உன்னை தூக்கி போட்டாலும் நீ கடுகு மாதிரி பூரணமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் சேதப்படுத்த கூடாது. எந்த ஊத்திரங்கள் வந்தாலும் ஊத்திரத்துக்கு நடுவுல நீ எப்படி இருக்கணும், விசுவாசமா இருக்கணும். அதனால தான் போட்டிருக்கு, ஊத்திரத்துல நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என்
உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய மாதத்தை, புதிய துவக்கத்தை தந்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடி, நான் சொல்லியிருக்கிறேன், உனக்கு எங்கெல்லாம் முடிவுன்னு நினைக்கிறியோ அங்கெல்லாம் கர்த்தர் பெரிய துவக்கத்தை உண்டாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர்கள் பிசாசு சொல்லலாம் உன் வாழ்க்கை அவ்வளோதான் முடிஞ்சுன்னு, உனக்கு எண்டுன்னு சொல்லலாம். ஆனால் தேவன் சொல்வார் அது எண்டு இல்லை, அது உனக்கு பெண்டாக மாறும். அல்லேலூயா. ஆமாம், துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரம். எல்லாம் ஒரு 5 நிமிடம் அப்படியே கண்களை மூடி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. என் இயலாமையின் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீ செயல்படுவே, உன் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பேப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பேப்பீரென்றார், என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தென்றார், என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே. இந்த மாசத்துல எல்லாரும் விசுவாசிங்க, கிரகிக்க முடியாத மாரியத்தை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில கிரகிக்க முடியாத இந்த மாசத்துல நான் செய்வேன் என்று நீ சாட்சி சொல்லுவ, உன்னை சாட்சியா நிறுத்துவே. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே, உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும், உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். விசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதிகாரம் 23 வசனத்தை வாசிப்போம். 23வது வசனத்தை வாசிப்போம். நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ண போறோம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும் என்று சொன்னான். ஆண்டவரே, நிறைய இடங்களிலே வேதத்தில் நீ விசுவாசத்தை குறித்து பேசியிருக்கிறீர். அந்த விசுவாசம் மலைகளை பெயர்க்க கூட விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்க ராஜா. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, எங்களோடு பேசும்படி செபிக்கிறோம் நல்ல பிதாவே. மறுபடியும் ஒருத்தர் வாசிப்போம். நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னா, ஆண்டவர் மனிதனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம். பொன்னையா, காசையா, சொத்தையா, எதை எதிர்பார்க்கிறாரு? விசுவாசம். அதே போல இங்க வந்திருக்கிற இந்த காலை வேளையில வந்திருக்கிற எல்லார் இடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. யார் பேசுறா? அத்தம்மா பிடுங்கி வச்சுக்கிடுவோம், பேசாம இருங்க. இங்க வந்திருக்கிற எல்லா இடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆண்டவர் என் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? அப்படி எதிர்பார்ப்போடு நம்ம வந்திருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்போடு இங்கே ஒரு மனிதன் வருகிறான். வந்து ஆண்டவர் இடத்துல சொல்கிறான்,
ஆண்டவரே இப்படி சொல்றப்ப ஆண்டவர் அவன் திருப்பி என்ன கேட்கிறாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால், வாசிங்க, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், எல்லாம் ஆகும். இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த கால வேளையில நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆமென். உங்க பிரச்சனை பெருசா இருக்கலாம், உங்க தேவைகள் பெருசா இருக்கலாம், ஆனா உங்களை பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு, நீ விசுவாசித்தால் எல்லாம் உனக்கு கூடும். ஆண்டவர் உங்களை பார்த்து பாருங்க, ஆண்டவர் விசுவாசத்தை குறித்து நிறைய பேசினாலும் சில நேரத்தில் ஒரு இடத்துல போட்டிருக்கு, அவருடைய அவிசுவாசத்தினாலே தேவன் அங்கே அற்புதமே செய்யலையாம். அந்த இடத்துல அற்புதமே செய்யலையா, அவிசுவாசத்தினாலே. ஆண்டவருக்கு கோவப்படுறாரு. ஆண்டவர் நீங்கள் கோவப்பட்டது தேவாலயத்தில் போய் சாட்டை எடுத்து கோவப்பட்டான்னு நினைக்கிறீங்க. சில இடத்துல கோவப்படுறாரு. என்ன கோவப்பட்டாரு? அற்ப விசுவாசிகளே, எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், ஏன் இப்படி இருக்கிறீங்க? எதுக்கு அப்படி கோவப்படுறாரு? அவங்க அவிசுவாசத்தினால கோவப்படுறாரு ஆண்டவர். அற்ப விசுவாசிகளே, ஏன்டா அப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லி இயேசு ரொம்ப கோவப்படுறதெல்லாம் நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர் நம்மகிட்ட எதை விரும்புகிறார்னா, நம்மக்கிட்ட விசுவாசத்தை எதிர்பார்க்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசம்னா என்னன்னா, என் தேவன் இதை செய்ய வல்லமை உள்ளவர் என்று விசுவாசிக்க வேண்டும். போதகர் நாங்கள் எவ்வளவு தான் உங்களுக்கு செபித்தாலும் உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தால் என்ன பண்ணாது? நாங்கள் என்னதான் உங்களை கண்ணை மூடி ஆவியில் நிரம்பி செபிச்சாலும் உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருந்தால் உங்களுக்குள்ள தேவன் என்ன பண்ண முடியாது? அற்புதத்தை செய்ய முடியாது. ஏன் கேட்டிங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அன்னைக்கு ஒரு ஆய்வில் சொல்லியிருக்காங்க, மனுஷனுக்கு 100% 80% என்ன தான் இருக்கான்? மனுஷனுக்கு அவிசுவாசம் தான் இருக்கான். நடக்காது, தேராது, ஆகாது, இது முடியாது, இதெல்லாம் அவன் உடம்புலே கலந்துருக்கு. அதனால அவனுக்கு கண்ணில் பார்க்கறத தான் நம்புற மாதிரி அவன் எப்படின்றான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், கடுகளவு விசுவாசம் இருந்து இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரந்து தள்ளின்னு சொல்லிட்டு அவன் சொன்னபடியே ஆகும். கடுகளவு, கடுகு எத்தனை தண்டி இருக்கும்? அது பாருங்க, நல்ல அழகா ஷேப்பா நல்லா உருண்டையா பூரண வடிவில் இருக்கும். நீங்கள் மற்ற எந்த ஒரு பொருளை போட்டாலும் தண்ணிக்குள்ளே உப்பி போயிருமா, ஆனால் கடுகை போட்டால் என்ன பண்ணாதான்? உப்பி போகாது. நீ எந்த பிரச்சனையில் உன்னை தூக்கி போட்டாலும் நீ கடுகு மாதிரி பூரணமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. விசுவாசம் சேதப்படுத்தக்கூடாது. எந்த ஊத்திரங்கள் வந்தாலும் ஊத்திரத்துக்கு நடுவில் நீ எப்படி இருக்கணும்? விசுவாசமா இருக்கணும். அதனால தான் போட்டிருக்கு, ஊத்திரத்தில் நம்பிக்கை. எப்படி இருக்கு அந்த வசனம் வரும்? நம்பிக்கையிலே பொறுமையா இருங்கள், விசுவாசத்திலே ஜெபத்திலே கருத்திருங்கள். சரி, அதை விடுங்க, அந்த வசனம் டக்குன்னு எனக்கு வரல. அப்ப பாருங்க, அப்போ விசுவாசம்னா என்ன? எங்க திவ்யாவை காணா? விசுவாசம்னா என்னன்னு கேட்டார். சரி, எடுத்து வாசிங்க. எபிரேயர் 11:1 வாசிங்க. விசுவாசம்னா என்ன வாசிங்க. எபிரேயர் 11:1. சேர்ல கூட உட்காரு பாப்பா, பாப்பா சேர்ல கூட உட்காரு, அங்க கூட உட்காரு. சேர் காலியா தானே இருக்கு, தங்க கூட உட்காரு. ஓடியா. எபிரேயர் 11:1 வாசிங்க, வாசிங்க. எவ்வளவு நேரமா? விசுவாசமானது நம்பப்படுவதையும், பக்கத்தை சொல்லுங்க சிஸ்டர், பக்கத்தை சொல்லுங்க. 8 விசுவாசத்தினாலே 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமா இருக்கணும். பாருங்க, விசுவாசத்தை பார்க்க முடியாது, கண்ணுல என்ன பண்ண முடியாது? விசுவாசத்தை பார்க்க முடியாது. சில காரியத்தை நம்ம கண்ணுல என்ன பண்ண முடியாது? பார்க்கவே முடியாது. காத்து அடிக்குது, நீங்க கண்ணுல பார்க்க முடியுமா? சொல்லுங்க, காத்து அடிக்குது, கண்ணுல பார்க்க முடியுமா? பார்த்துருக்கீங்களா யாராச்சும்? அப்படி வந்தவனே இந்த பேனை போட்டு காத்து அடிக்கிறது இங்கே என்ன பண்ண வரும்? உணர முடியும்.
கரண்டுறாங்க, கண்ணில் பார்க்க முடியுதா? ஆனால் போய் கையை வச்சா எப்படி இருக்கும்? அப்படி மெதுவாக தாளாட்டுமா? தூக்கி உங்களை என்ன பண்ணிடும்? எரிஞ்சிடும். அதே மாதிரி விசுவாசத்தை பார்க்க முடியாது. உலகம் என்ன சொல்லுதுன்னா, பார்த்தா தான் என்ன பண்ணும்? உலகம் நம்பும். ஆனால் ஆண்டவர் சொல்றது நீ நம்பினா பார்க்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உலகம் என்ன சொல்லுது? பார்த்தா தான் நம்பும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ நம்பினா பார்க்க முடியும். அப்ப உலகம் என்ன சொல்லுதுன்னா பார்த்தா நம்பும். கணவர் சொல்லுவார் மனைவிட்ட, இந்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு உனக்கு ஒரு 1/2 பவுனில் செயின் வாங்கி தரலாம்னு இருக்கேம்மா. உடனே மனைவி என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீங்கள் வாங்கி கொடுங்க, இருக்கிறத கழட்டாமல் இருந்தால் போதும். கல்யாண நாள்லேருந்து இதை தான் நான் கேட்குறேன். உங்களை நான் யாரை நம்பினாலும் யாரை நம்ப மாட்டேன், உங்களை மட்டும் நம்ப மாட்டேன். உலகத்தில் யாரை நம்புவேன்? கட்டின புருஷனை உங்களை மட்டும் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். இல்லைம்மா இந்த வாரம் கோடை காலமாக இருக்க, உங்களை கூட்டிகிட்டு ஊட்டிக்கு போகலாம், அதுக்கு போகலான்ட்ருக்கேன் அப்படின்னே. முதல்ல நீங்கள் வாங்கிட்டு வாங்க, அப்புறம் நம்புவோம். உங்களெல்லாம் நம்புகிற மாதிரி நான் கிடையாது. கல்யாணம் பண்ணனாலும் வந்து இப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்பா மகனை பார்த்து சொல்லுவார், ஏய் இந்த ஆட்டம் மட்டும் நீ முதல் மார்க் எடுத்துடுறா, உனக்கு வேண்டதை நான் நீ ஸ்கூட்டி கேட்டெல்லாம் வாங்கி தந்துடுறேன்னு சொல்லுவார். அல்லேலூயா. அப்பா மகனை பார்த்து சொல்லுவார், முதல் மார்க் மட்டும் எடுறா, உனக்கு என்ன வாங்கி தரேன்? ஸ்கூட்டி கேட்குற வாங்கி தரேன். ஏன்னா அப்பாவுக்கு தெரியும், நல்லா தெரியும் இது என்ன வாங்காது, ஃபஸ்ட்டு மார்க் வாங்காது. ஏன்னா நான் பெத்த பிள்ளை இல்லை, அது தான் பெத்த பிள்ளை தெரியும்ல, அதுக்கு வாங்காதுன்னு. அல்லேலூயா. தலைகளை நின்னாலும் நீ வாங்க மாட்டேன்னு அவருக்கு அப்பாவுக்கு தெரியும். ஏன் சொல்லுங்க? ஏன்? அவர் பெத்த பிள்ளை, அவருக்கு தெரியாதா? அவரே படிப்பில் வீக்குனால பிள்ளையும் அப்படித்தான் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அப்போ பாருங்க, அப்போ உலக வழக்கத்துக்கும் தேவன் வழக்கத்துக்கும் டோட்டல் சேஞ்ச். ஆண்டவர் சொல்றாரு கண்ணில் பார்க்க முடியாது, ஆனால் நம்பணும். அப்போ பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதையும் நிச்சயமா இருக்கிற ஒரு பலவீனம் இருக்கிறா. அந்த பலவீனத்துக்கு மத்தியில் நம்ம பாட்டு படித்தோம் பாருங்களா, சரீரத்தில் எந்த நோய்களை நீ சுகமாக்கின, அன்றே நான் சுகமாக்கினேன் என்று நீங்கள் விசுவாசத்தில் அதை பேசும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு நாள் சுகத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் இல்லாத இருக்கும்போது என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் என்று விசுவாசத்தோடு பேசும்போது கர்த்தர் தேவைகளை சந்திப்பார். அல்லேலூயா. சிலருக்கு ஒன்று ஓட மாட்டேங்குது, சிலருக்கு உள்ளே போக மாட்டேங்குது, சிலர் பக்கான்னு முழிக்கிறீங்க. விசுவாசம் உங்களுக்குள்ள வேலை செய்யணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தர் ஒரு செகண்ட்ல அற்புதத்தை அவரால் செய்ய முடியுங்க. யோசேப்புக்கு தெரியுமா? முதல் நாள் சிறைச்சாலையில் இருக்கிறான், மறுநாள் எங்க இருக்கிறான்? பார்வோன் அரண்மனையில் இருக்கிறான். அவை தலையெழுத்து ஒரே நாள் ஆண்டவர் மாத்தினாரு. நான் சொல்றேன், நீங்கள் விசுவாசிக்க கூடுமானா நீ எல்லாத்தையும் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்ப விசுவாசம் எப்படி ஆண்டவருக்கு ரீச் ஆகுதுன்னு பாருங்களேன். எபிரேயர் 11:6 வாசிங்களேன். அது 11:6 வாசிங்க. 11:6. இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் ஒன்றென்றும் அவர் நம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்றும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த உலகத்துல ஆண்டவருக்கு ஒன்னே ஒன்று பிடிக்காதான், என்னது? நீங்க விசுவாசம் இல்லாம இருந்த. அதை எப்படி போட்டுருக்கு பாத்தீங்களா? அவரை தேடுறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்று நீ என்ன பண்ணணுமா? விசுவாசிக்க வேணும். அதைத்தான் நம்ம யோபு பாருங்க, எல்லாத்தையும் இழந்த நிலைமையில யோபு நிற்கிறாரு. ஆடை இழந்துட்டாரு, மாடை பிள்ளை இழந்து சரீரத்தில் வியாதி வந்து எல்லாம் நிற்கிறப்ப யோபு சொல்றாரு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அப்படிப்பட்ட நேரத்தில் பேசுறதா விசுவாசம். நீ கண்ணுல பார்த்து பேசுறது விசுவாசமே கிடையாது, அது உலகத்தான் செய்வான். ஆண்டவர் சொல்றாரு, பார்க்காம நீ நம்புற பத்தியா, அதுதான் விசுவாசம். நான் சொல்லுகிறேங்க, விசுவாசம் அப்படி நம்ம தேடணும். பாருங்களேன்,
விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு சொல்லுங்க பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப பாருங்க, விசுவாசம், தேவனை விசுவாசிக்கணும். அவருக்கு வேண்டிய கனத்த மகிமையை நீங்க கொடுத்து பாருங்களேன். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன் தெரியுமா? அவர் சொன்னால் ஆகும், கட்டளையிட்டா நிற்கும். நான் அவ்வளோ பெரிய தேவனை நம்ம ஆராதிக்கிறேங்க. அந்த சிந்தை நமக்குள்ள வரணும். நான் எவ்வளோ பெரிய தேவனை ஆராதிக்கிறேன் தெரியுமா? அந்த சிந்தை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா உங்க வொர்ஷிப்பு எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. நான் ஆண்டவருக்காக ஊழியருக்கு சந்தோஷப்படுறேன் தெரியுமா? ஏன்னா எனக்கு தெரியும் நான் ஊழியம் செய்கிற தேவன் எப்பேற்பட்ட தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. செவ்வாய்க்கிழமெல்லாம் பெரிய விபத்து, அடிச்ச அடியில செத்து போயிருக்கணும் அந்த இடத்துல தெரியுமா உங்களுக்கு? வண்டி நொறுங்கி 22,000 பில்லு போட்டிருக்கிறாங்க. வண்டி இன்னொருத்தர் வண்டியை வாங்கி அந்த ஸ்கூட்டியில் ஓட்டுனது. வண்டி சுக்குநூறாக நொறுங்கிருச்சு, சுக்குநூறாக நொறுங்கிருச்சுங்க. வண்டி சல்லி சல்லியாக நொறுங்கி கிடக்கு வண்டி. அதற்கு மத்தியில் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் மத்தியில் நிற்கிறதுல கிருபை தான் எல்லாம் நினைக்கிறீங்களா? அதுக்கு தான் நான் சொல்கிறேன், அந்த ஆண்டவர் நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நிறைய பேர் பார்க்குறாங்க, என்னடா வண்டி அப்பளம் ஆயிடுச்சு, இந்த ஆள் இப்படி இருக்கிறாப்புல. நானே எந்திரிச்சு நானே போய் உட்காந்து தண்ணி குடிச்சுட்டு இருந்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. வண்டி கவுந்து அடித்து மோதி கீழே விழுந்து நான் எந்திரிச்சு போய் ரத்தம் இங்கே இருக்க கொட்டிக்கிட்டு இருக்கு, ரத்தம் உடம்பெல்லாம் ரத்தம் ரத்தம், அப்படியே போய் எந்திரிச்சு உட்காந்து தண்ணியை குடிச்சுக்கிறீங்க. என் மனைவி சொல்லிச்சு, எதையும் தாங்குவோம் நீங்கள் இதயங்க. அல்லேலூயா. வேற எல்லாம் மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க. பயமே கிடையாது. எதுக்குங்க பயப்படணும்? எதுக்கு பயப்படணும்? என்னதான் நடந்தாலும் என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா எல்லாம் வரமாட்டேங்குதே. அப்படியே அப்படியே அல்லேலூயான்னு அப்படி சவுண்டை கொடுக்கணும். அல்லேலூயான்னு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. குறுக்க பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு வலிக்குது, இங்கே மனுஷன் தான் எல்லாம் வலிக்கத்தான் செய்யும். அதுக்கெல்லாம் நீ வந்துக்கிட்டு காலையில் எந்திரிச்சுக்கிட்டு அது வலிக்குது இது வலிக்குதுன்னு அவன் பலவீனத்தை அறிக்கை பண்ணுற ஆளுகள் நம்ம ஆளுங்க. ஆண்டவர் சொன்னார் அன்னைக்கு நைட்டு அப்படியே போய் எங்கே இருங்க ஒரு ஊசியை போட்டுட்டு போய் உட்காந்து ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே சுகத்தை கொடுத்ததுக்காக நன்றி. எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு. சில ஆள்லாம் இருந்தால் அப்படியே என்ன பண்ணிடுவாங்க, மட்டமல்லாக்க வலி வேதனை எல்லாம் இருக்குங்க, வெளியில் காட்டிக்கிறவே இல்லை. வெளியில் இருங்க பாருங்களேன், தயவு செய்து பாருங்களேன், நீங்கள் சோகமாக இருக்காதீங்க. அடிச்சு இந்த மண்டையெல்லாம் ரத்தம் அப்படியே வடியுது, மூக்குலேருந்து ரத்தம் வடியுது, போய் உட்காந்து ஜெபம் பண்ணால் எப்படி இருக்கும்? அல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் இதுவரைக்கும் காத்தார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம், அதுதான் விசுவாசம். நான் சொல்கிறேங்க, எதையும் தாங்கும் நம்ம ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாருன்னா உனக்குள்ள அந்த தைரியம் இருக்கணும். எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. எனக்கு என்னன்னா அந்த வண்டி தான் போச்சுன்னா எனக்கு ஒரு வருத்தம், வேற ஒரு வருத்தம் கிடையாது. வண்டி இதாயிருச்சு, சரி ஜீவனோட நம்மளை காப்பாற்றிட்டார். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஸ்கூட்டி நின்றுச்சுங்க, ஒருத்தர் சாவியோட வச்சுட்டாரு. நான் என் வண்டியை போய் யார் வண்டியும் எடுக்க மாட்டேன். போய் சரி ஒரு ரவுண்ட் அடிப்போம்னு லைட்டாக எடுத்தீங்க, வண்டி என்ன பண்ணிருச்சு? இதெல்லாம் பார்ப்பீங்களா, அந்த என்னது சிவான்னு ஒரு இது போடுவாங்க கரடன் பார்ப்பீங்களா, சைக்கிளில் பறப்பார் பார்த்துறீங்களா அவர், அந்த மாதிரி பறந்துட்டேன். பறந்து ஒரு கேட்டில் முட்டி டம்முன்னு உளுந்தா அந்த ரத்தத்தை பார்த்து வாட்ச்மேனே ஐயோ அரண்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்றும் ஆகாது. ஆண்டவர் சொன்னார், என் சித்தம் இல்லாமல் ஒரு முடி கூட என்ன பண்ணாது, கீழே விழுவார். அதுதான் விசுவாசம். விசுவாசம்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தரத்திலும் நீங்கள் என்ன பண்ணணும்? மேன்மை பாராட்டணும். அல்லேலூயா. பாருங்க, நம்மளுக்கு எவ்வளோ பெரிய தேவன் நம்ம ஆராதிக்கிறவங்களுக்கு தெரியாதுங்க. நான் எப்பேற்பட்ட அரசாங்கத்துக்கு கீழே வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும். அதனால் எதை குறித்தும் கவலையே பட மாட்டேன். உலகத்தின் எந்த காரியத்தை குறித்தும் கவலைப்பட, என்னை பற்றி 1000 பிரச்சனை நடந்தாலும் அதை குறித்து கவலைப்பட மாட்டேன். எனக்கு ஒரே ஒரு பாட்டு அடிக்கடி பாடுவேன். என்ன பாட்டு? அந்த பாட்டே டக்குன்னு எனக்கு டக்குன்னு வர மாட்டேங்குது பாருங்க. ஏன்னா எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர்
என் பக்கம் இருக்கிறா. பாட மாட்டீங்களே, சரி விட்டுருங்க, வேணாம். அவ பாருங்க, இந்த விசுவாசம் எங்க இருந்துங்க வரும் சொல்லுங்க? விசுவாசம் எங்க இருந்து வரும்? அந்த அவர் அப்படியே ஊசி போடுங்க கொஞ்சம். விசுவாசம் எங்க இருந்து வரும்? பக்கத்துல முனியப்பா அந்த டீ கடை, அந்த அம்மா கருமாயம்மா வச்சிருக்கு, அங்கே போய் விசுவாசம் வாங்க முடியுமா? அக்கா ஒரு கிலோ விசுவாசம் கொடுங்க. அந்த பாஸ்டர் சொன்னார், எங்கேருந்து விசுவாசம் வரும்? பைபிளை படிக்கணும். என்ன ஆகணும்? படிக்கணும். பைபிளை படிக்கணும். படித்தா தான் என்ன வரும்? விசுவாசம் வரும். ஜோக்கா இருக்கா? பைபிளை படிக்கணும். காலைல பைபிளை திறக்கணும், படிக்கணும். ஒரு கலர் பென்சில் எடுத்து கோடா போடணும். என்னென்ன வசனம் அப்படி செய்ய செய்ய உங்களுக்குலாம் என்ன வரும்? விசுவாசம் வரும். விசுவாசம் வரும். நீ உட்காந்து காலையில் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் ஷேர் சாட்டையும் பார்த்தீங்கன்னா உனக்குள்ள என்ன வரும்? அவிவிசுவாசம். அவிவிசுவாசம் தான் வரும். லைட்டாக ஒரு வலி வந்து, அக்கா வலிக்குது, இடுப்பு பிடிச்சிக்கிருச்சுக்கா, அப்புறம் எங்கிட்ட உனக்கு விசுவாசம் வரும்? நான் ரசிக்கப்பட்ட புதுசில் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பேன். படித்து வசனத்தை குளிச்சுக்கிட்டே அப்படியே வச்சுக்கிட்டே இருப்பேன். அதனால தான் இன்னைக்கு விசுவாசம் மேலோங்கி நிற்கிது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உற்சாகமாக இருங்க, உற்சாகமாக பேசுங்க. உற்சாகமாக இருக்கையில உற்சாகமாக பேசல, உற்சாகம் பேசுங்க. விசுவாசம் எதனால வரும்? பைபிளை படிக்கிறதுனால வரும். பைபிளை திறந்து படிக்கிறதுனால படிக்கணும். தலைமாட்டில் வச்சு அப்படியே தூங்கிடுவாங்க சில பேர். நல்லது, ரொம்ப நல்லது. அதவே பழக்கமாக்க கூடாது. சில பேர் சொல்லுவாங்க, தலைமாட்டில் பைப்பில் வச்சு படிச்சுக்கா, பிசாசெல்லாம் வராது. நீ படித்து அது அது சத்தியத்தை அறியாதவங்களுக்கு நடக்குங்க, எல்லாத்துக்கும் நடக்காது. வசனத்தை படிக்கணும், அப்புறம் வாசிக்கணும். வாசித்ததை தியானிக்கணும். என்ன சொல்லியிருக்கு, ஏது சொல்லியிருக்கு, இதெல்லாம் தியானிக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு பாஸ்டர் ஒரு வீட்டுக்கு அவுஸ்ட்டு விசிட்டு போயிருக்காரு. போகையில் அவங்க ஒரு வெள்ளி ஸ்பூனை கொடுத்துருக்குறாங்க பாஸ்டருக்கு சாப்பிட. வெள்ளி ஸ்பூனில் பாஸ்டர் சாப்பிட்டு பார்த்தா அந்த வெள்ளி ஸ்பூனை காணோம். அந்த அம்மா ஆச்சரியப்பட்டுச்சு, பாஸ்டரே பெரிய திருடிட்டாரோ, அட்டையை போட்டாரோ, ஐயோ என்ன செய்ய, இந்த பாஸ்டர்கிட்ட கேட்க முடியாது, எல்லாம் இருக்குது, அந்த வெள்ளி ஸ்பூனை மட்டும் காணோம், சின்னது இத்தினோண்டு. அந்த அம்மா பார்க்குது, என்ன செய்ய, சரி விட்டுருவோம், பாஸ்டர் தானே எடுத்துகிட்டு போகிறாப்புல, அவருக்கு ஒரு ஆசை அப்படின்னு விட்டுருச்சு. அப்புறம் பெண்களில் என்ன பண்ண முடியாது, அடக்கி வைக்க முடியாதுல்ல. ஒரு நாள் கேட்டே பிடிச்சி போய், பாஸ்டர் கேட்குறேன், தப்பாக எடுத்துக்கிற கூடாது, சொல்லுங்கள் சிஸ்டர், நீங்கள் வீட்டுக்கு வரையில் உங்களுக்கு ஒரு இதில் கொடுத்தேன், ஒரு வெள்ளி ஸ்பூனை காணாம் பாஸ்டர். தேடுனீங்களா? வீடு ஃபுல்லாக தேடிட்டேன் பாஸ்டர், காணாம் பாஸ்டர். ஆட அவங்க பைபிளில் தான் சிஸ்டர் வச்சுருக்கேன். அப்போ அதுலேருந்து என்ன தெரிஞ்சு போச்சு? பைபிளே படி. இந்த அம்மா பைபிளே படிக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. வெட்டியே கேட்டு இந்த அம்மா அசிங்கப்பட்டு போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் வீடே தேடிச்சான், பைபிளை மட்டும் என்ன பண்ணலை, தேடலை. சில பேர் அப்படித்தானே இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமையானதான் பைபிளை தெரியாது. ஏக்கா போன வாரம் இங்கே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தீங்களோ, பைபிளை வச்சேன் காணா, நானும் அங்கே தான் வச்சேன், எங்களுக்குள்ள எங்கடா தூத்திக்கு போட்டிருப்பாங்க, பாரு எப்பா என்னப்பா, கொஞ்சம் உட்காருப்பா அமைதியா. அப்போ பாருங்க, விசுவாசம் எதில் வரும்? பைபிளை படிப்பது. பைபிளை படிக்கணும். என்ன தேவப்பிரியா? பைபிளை எங்கிட்டு பாருங்க, என்ன ஏன் பார்க்குறீங்க, அங்கே பார்க்காதீங்க, என்னையே பாருங்க. பைபிளை படிக்கணும். சரி, மறுபடியும் படிங்க 11:6. விசுவாசம் இல்லாமல் எபிரேயர் 11:6 வாசிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவன் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். நான் ஜெபம் பண்ணா என் ஆண்டவர் என்ன கண்டிப்பா என்ன பண்ணுவாரு? கேட்பார். பலன் அளிக்கிறவர். அல்லேலூயா. விசுவாசம் மட்டும் உங்களுக்கு மேலோங்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. விசுவாசம் தான் வேணும். ஒரு காலத்தில் சுற்றிக்கிட்டு இருந்தேன் அந்த ஒரு ஏரியா பேரை சொல்லக்கூடாது, சொல்லிடுறேன். நான் ஆலங்குளம் பகுதியெல்லாம் சுற்றிக்கிட்டு இருப்பேன். எப்படின்னா ஒரு 10 பேர்த்த இந்த வெட்டி பயிலுன்னு சொல்லுவாங்க, அங்கே கூட சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஆச்சா பூச்சா அப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன். எந்த ஒரு குறிக்கோளும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் சுற்றிக்கிட்டே இருப்பேன். அப்போ நானாக நினைப்பேன், நம்மளை 4 பேர் எப்படி மதிக்கிறதுக்கு நம்மளாம் எப்படி வரப்போகிறோம், நம்ம என்ன செய்ய போகிறோம் வாழ்க்கையில், இப்படியே வாழ்க்கை போய். விசுவாசம்னா நம்ம என்ன செய்யணும்?
படிக்கணும். பைபிள் படிக்கணும். படித்து உங்களால் எவ்வளோ வசனத்தை மெடிசன் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டே இருங்க. பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். கூடாத காரியம். அப்போ விசுவாசத்தை பார்க்க முடியாது. ஆனால் நீ பார்த்தேன்னா, நீ விசுவாசித்தா என்ன பண்ண முடியும்? உலகத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவன் பார்த்தா நம்புவியான், நீ பார்க்காம இருந்தா நம்பலாம். கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, நல்லா ஆண்டவரே என் கணவர் குடிச்சுக்கிட்டே இருக்காரு, ஆண்டவரே அந்த ஆள் இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, ஆண்டவரே ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஜெபம் பண்ணி வீட்டுக்கு போனால் அந்த ஆள் உட்காந்து அப்போ தான் ஒரு ஃபுல்லை வாங்கி அடிச்சுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. பக்கத்தில் சிக்கனு ஒரு முட்டை வச்சு, சர்ச்சுக்கு போயிட்டு வரையா, இப்போ தான் 10 ரவுண்டு போயிருக்கேன் உள்ள. அப்போ எப்படி இருக்கும்? இது தேராது, இது திருந்தவே. என்ன ஜெபம் பண்ணாலும் அப்படியே தான் இருக்கும். அதுதான் சொல்றேன் அவிசுவாசம். இங்க பாருங்களேன், நீ ஜெபம் பண்ணும்போது அது அப்படி உட்கார்ந்தா எப்படி தெரியுமா அற்புதம் நடக்கும்? ஓ அக்கினில 7 மடங்கு சூடாகணும். அல்லேலூயா. அக்கினி 7 மடங்கு சூடாகணும். பார்வோன் இருதயம் என்ன ஆகணும்? சொல்லுங்களேன், கடினப்படணும். நீ ஜெபம் பண்ணினா அவன் கொஞ்சம் ஓவரா போறாருன்னா என்ன அர்த்தம்? தேவன் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போறாருன்னு அர்த்தம். அதை நினைச்சுக்கிட்டு நீங்க இப்படியே தேராது, இது நடக்காது, இது மாறான்னு நினைக்க கூடாது. நீ ஜெபம் பண்ண 7 மடங்கு உனக்கு சூடாகிக்கிட்டே இருக்கும். அந்த ஆள் மாற போறாருன்னு அர்த்தம். எந்த புண்ணு ஆறும் சொல்லுங்க பாப்போம்? எந்த புண்ணு ஆறும்? அப்படியே இருக்கிற புண்ணு ஆறுமா, அரிக்கிற புண்ணு ஆறுமா? என்ன அரிச்சுக்கிட்டே இருக்கு, அது என்ன பண்ண போகுது? சீக்கிரம் ஆறப்போகுது. என்ன இருந்தாலும் ஓவரா போறேன், சீக்கிரம் திருந்த போறேன். அல்லேலூயா. தேவன் சந்திக்க போறாருங்க. ஆவிக்குரியவங்க ஜெபிக்கும் போது என் பிரச்சனைய சீக்கிரமா தேவன் முடிவு கட்ட போறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சோர்ந்து போக கூடாது, அதை பார்த்து சோர்ந்து கூட கூடாது. அதை பார்த்து விசுவாசம் பலவீனம் அடையக்கூடாது. விசுவாசம் என்ன ஆகணும்? பலப்படணும். தயவு செய்து நான் ஒன்று சொல்லுவீங்க, இந்த அவிசுவாசமா பேசுறாட்டெல்லாம் பிரின்சிப் என்ன பண்ணிக்கிறாங்க? நீங்க தான் சொல்லணும், கட் பண்ணிடணும், வச்சுக்கிறாரு. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குங்க. யாராவது என்கிட்ட வந்து அவிசுவாசம் பேசுனா, போன வாரம் சொன்ன மாதிரி தாவீது தன் ஆத்துமாட்ட பேசுன மாதிரி, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறா, அந்த மாதிரி நான் பேசுவேன். குமார், இந்த இடத்த விட்டு சீக்கிரம் ஓடி போயிரு, இது தேராது, இது இப்படி அவிசுவாசமாக பேசிக்கிட்டே இருக்கும். 2025 இது 30 பிறந்தாலும் அப்படி தான் பேசிக்கிட்டே இருக்கும். சீக்கிரம் இடத்த க்ளீன் பண்ணின்னு. ஏன்னா நம்ம ஆவி என்ன பண்ணிடாது, அவிச்சு விட்டுட்டு போயிடும். நம்ம ஆவி என்ன பண்ணிடும், அவிச்சு விட்டு போயிடும். அப்போ பாருங்க, பிரச்சனையை சொன்னால் அப்படியாட்ட பிரின்சிப் வைங்க. உங்கள் பிரச்சனையை ஒருத்தண்ட சொன்னேன்னா அவங்க சொல்லணும், விடுங்க சிஸ்டர், கர்த்தர் பெரிய காரியங்களை. ஒரு நோயை சொல்றீங்க, விடுங்க, இந்த நோய் ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, சுகமாக்குவார். அப்படி ஆளு தேடி பிடிக்கணும். நீங்களாம் ஒரு நோயை சொல்றீங்க, இப்படித்தான் இந்த நோய் வந்துதான், இந்த முனியப்ப இருக்கார்ல, அவர் செத்து போயிட்டாரு, இந்த அவர் இந்த இன்னொருத்தர் இருந்தார்ல கற்பையா, அவர் இப்படித்தான் செத்து போயிட்டாரு. உங்களுக்குள்ள என்ன ஆகும்? அட பாவி, வேணா செத்து போ. அப்படி ஆளெல்லாம் என்ன பண்ணிருங்க, பிரின்சிப்பை கட் பண்ணிடணும். ஆமா, சும்மா போட்டுக்கிட்டு இந்த ஆளை கல்யாணம் பண்ணி, ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணி, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி படு வேலை தான் படுறேங்க. ஒருத்தங்கிட்ட போய் சொல்லுவீங்க, ஒருத்தர் சிஸ்டர் போய் சொல்றாங்க, இந்த ஆளை கல்யாணம் பண்ணி பட வேலை படுறேக்கா, ஏன்டா அந்த ஆளை கல்யாணம் பண்ணுன்னு எனக்கே தெரிலக்கா. வீட்டுக்கு வந்தா அப்படின்னு உடனே அந்த அக்கா அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டில் அப்படித்தான் ஒன்று கிடக்கு, அது அப்படிதான் இருக்கு, தெரிந்தாதுக்கா, வீட்டுக்கு வீடு வாசப்படி. இந்த ரெண்டும் சேர்ந்து விளங்குன்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க, ரெண்டும் சேர்ந்து விளங்குன்னு நினைக்கிறீங்க? விளங்கவே விளங்காது. சொல்லுது இந்த அம்மா வந்து, கல்யாணம் பண்ணி நாலேருந்து இப்படித்தான் இந்த ஆள் இருக்காங்க, ஒன்றும் இல்லைக்கா, ஏன்டா இந்த ஆளை கல்யாணம் பண்ணேன்னு இருக்கு. 2 பிள்ளை பெற்று அது பேரம் பேத்தி எடுத்துருக்கோம். அது வந்து போய் சொல்லும். ஒன்று வந்து என்கிட்ட சொல்லுச்சு, பாஸ்டர் இந்த ஆளை ஏன்டா கல்யாணம் பண்ணன்னு இருக்கு பாஸ்டர், தீர்த்து கூட ஊற்றுங்க பாஸ்டர். நான் சொன்னேன், பேரை நல்லா இருக்காரா, பேத்திக்கு கல்யாணம் ஆக போதா, பையன் பிறந்து அதுக்கு பிள்ளை பிறந்து அது கல்யாணம் பண்ணது, இதை தீர்த்து விடவா? பார்த்தீங்களா?
உடனே அந்த அக்கா, இப்படித்தான் என் வீட்டில் ஒன்று கிடக்கு, ரெண்டும் சேர்ந்து ஒன்று உருப்பிடாத கேஸு. ஜெபிக்கிறவங்க என்ன செய்யணும்? கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுவார்கள். அல்லேலூயா. அந்த விசுவாச வார்த்தை வரணும். உங்க இருதயம் அப்படி அந்த விசுவாசத்துக்குள்ள போகணும். எல்லாம் மாறுங்க. பிரச்சனையை பார்த்து நீங்க பேசுற ஆள்னா, பிரச்சனையே பேசிக்கிறக்க ஆள்கிட்ட தயவு செய்து பிரின்சிப் வைக்காதீங்க. உங்களை தூக்கி விடுற ஆளுங்க. டாக்டர் சொல்லிட்டாருக்கா, டாக்டர் சொல்லிட்டாரு பாஸ்டர், டாக்டர் முடியா, டாக்டர் தானே சொன்னாரு. கர்த்தர் சொல்லல. கர்த்தர் சொல்ற வரைக்கும் உன் ஆயுசு நாட்கள் இருக்கு. அல்லேலூயா. ஜீவன் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, நான் ஒரு கிராம ஊழியத்துக்கு நான் இன்னொருத்தர் வண்டியில் போய்க்கிருக்கல, ஒரு சிஸ்டர் அந்த கணவர் போட்டு அந்த மனைவி அடின்னு அடிக்கிறாப்புல. அது அப்போ தான் சர்ச்சுக்கு வந்துக்கிருந்துச்சு. அப்போ அடிச்சுக்கிட்டு இருக்காப்புல. அந்த ஆள் மனைவி அடித்தாலும் மாதிரி மாமியாவும் சேர்த்து அடிக்கிறேன் தண்ணியை போட்டு. இது ஓடியாருது தெருவில். ஓடியாந்து எங்கள் வண்டியை நிப்பாட்டிடுச்சு. பாஸ்டர் பாஸ்டர் ஒரு நியாயத்தை கேளுங்க, அந்த ஆள் அடிக்கிறேன் அப்படின்னு. நான் என்னப்பா பெரிய டான் மாதிரி, நான் பெரிய டான் மாதிரி, ஏய் ஆடா அப்படின்னு கேட்டு அவன் நிற்கிற போகிற மாதிரி அடிக்கிறேன் பாஸ், ஒரு நியாயத்தை கேளுங்கன்னு. எனக்கு பயம். கட்டையோட வரையா நம்மளையும் சேர்த்து என்ன பண்ண முடியா சொல்லுங்க. அவன் அடிச்சு முடியா. போன வாரம் தான் முத்துராம் பெறுது. அந்த அம்மா ஃபோன் பண்ணுது. எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. பாஸ்டர் வாங்க பாஸ்டர். அவன் தண்ணியை போட்டு வாசலை கெட்ட கெட்ட வந்தார். நீங்க வாங்க பாஸ்டர். ஏன் நானும் என்ன பண்ணணும்? 2 வை வாங்கணும். மரியாதை கொடுப்பேன். சர்ச்சுக்கு வந்தேன். அங்கே போனேன்னா என்னையா நீலாம் பெரியவனான்னு கேட்பேன். தேவையா? இதுக்கெல்லாமா பாஸ்டர் சொல்லுங்க. தண்ணியை போட்டு நின்று அவன் வந்தா நான் வரணுமா? அந்த அம்மா அவர் சொல்லிட்டாரு, ஏம்மா இதெல்லாம் அவருக்கு வேலையாம்மா? அவர் தான் கேட்டார். அல்லேலூயா. அப்போ பாங்க, உடனே பார்த்தேன். எப்படா எனக்கு ஒரு பயம். அவன் பாட்டுக்கு தண்ணியை போட்டு கட்டை எடுத்துட்டு இந்த பொம்பளை அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். நம்மளும் எதாவது அடிச்சு போடுவானு ஒரு பயம். பயந்துக்கிட்டே இருக்கிறப்ப கர்த்தர் பெரிய அற்புதம். என்னை பார்த்தோன்னே கட்டையை போட்டு கீழே போயிட்டு. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமான செய்தியெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கே தெரியல ஏன் என்னை கட்டையை போட்டு போனேன்னு எனக்கே தெரியல. இன்ன வரைக்கும் நான் தேடுறேன். சரி, மறைக்கப்பட்டது கர்த்தருக்கு. அல்லேலூயா. நான் இன்னும் தேடிக்கிறேன். ஏன் நம்மளை போட்டு கட்டையை போட்டு நம்மளை பார்த்துட்டு போனாரு பாருங்க. கர்த்தர் தான் பெரிய காரியங்களை செய்தார். அப்ப பாருங்க, பேசுறது அவிசுவாசமா என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. புலம்புறது சில பேர் அவிசுவாசமாவே, சிலர் புலம்புறது. காசு வச்சிருப்பாங்க, காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை. ஏன் சொல்றாங்க தெரியுமா? நீங்க என்ன பண்ணிடுவீங்க? உங்ககிட்ட கேட்டுருவீங்களாம். காசு வச்சிருப்பாங்க, காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை. அது என்ன தெரியுமா ஆகும்? நெசத்துமே வாழ்க்கை ஒரு நாள் இல்லாமே போயிடும். தெரியுமா உங்களுக்கு? நிறைய பேர் என்ன தெரியுங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் முன்னாடி இந்த ஒரு சர்ச்சிலலாம் அந்த அம்மா கையில் எப்படியும் காசு வச்சுருக்கோம். காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை காசு இல்லை. வர பணம் பூரா அப்படியே ஓடி போயிடும். அல்லேலூயா. அவிசுவாசம். பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும், நாரோட சேர்ந்த பூவும் நாரி போகும். இது புதிய பழமொழி. அல்லேலூயா. நாங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த பேனை பூரா ஆஃப் பண்ணுப்பா. தூங்குறாங்களோ? பூவோட சேர்ந்த நார் என்ன பண்ணும்? நாரோட சேர்ந்த பூவும் நாரி போகும். இது புதிய பழமொழி, வச்சுக்கோங்க. அல்லேலூயா. காலைல எந்திரிச்சவனே காப்பியை போடு. இல்லைங்க, ஒரு மாதிரி இடுப்பு பிடிச்சிருக்குங்க. காலைல எழுந்திரிச்சு விசுவாச அறிக்கை, இடுப்பு பிடிச்சிருக்குங்க. ஒரு மாதிரி கழுத்து, நீ ஒன் சைடாக படுத்தா அப்படித்தான் இருக்கும், தலைவனில் இப்படி படுத்தா அப்படித்தான் இருக்கும், கையை படுத்தா அப்படித்தான் இருக்கும். ஒருத்தன் வந்தேன், பாஸ்டர் இந்த கை ஒரு மாதிரியா அப்படியே ஸ்டாப் ஆகிக்கிட்டே இருக்குது, நின்றுக்கிட்டே இருக்குது, என்னன்னே தெரியல, நகலவே மாட்டேங்குது. நான் சொன்னேன், விடிய விடிய செல்ஃபோன் இப்படி நோண்டியா தம்பின்னு சொன்னேன். எப்படி பாஸ்டர் எவ்வளோது? இதுக்கு என்ன தீர்க்க தரிசனம் மாடா தேவை? அல்லேலூயா. இதுக்கு தீர்க்க தரிசனம் தேவையா? கை இப்படி இதனால என்ன இருக்குது? நீ செல்ல நோண்டிக்கிட்டே இருந்திருப்ப, கொஞ்சம் ஸ்டக் ஆகி ரத்த ஓட்டலாம் நின்றுருக்கேன். என்ன பார்ப்பா? அவ்வளோதான்ப்பா. சரி சரிப்பா. அப்போ பாருங்க, என்ன சொன்னேன் உங்கள்கிட்ட? இங்கே பாருங்க பிரதர், இங்கிட்டு பாருங்க. பலவீனத்தை அறிக்கை பண்ணுறது. பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லிக்கொள்ள கடவன். பலவீனத்தை அறிக்கை பண்ணாதீங்க. உடம்புனா எல்லாம் என்ன பண்ணாதான் செய்யும்? வரத்தாங்க செய்யும். பொம்மைக்கு தான் எது என்ன பண்ணாது? புரியுதா சரண்யா? பொம்மைக்கு தான் என்ன பண்ணாது?
எதுவுமே வலிக்காது. கால் வலிக்கும், கை வலிக்கும், தலை வலிக்கும், எல்லாம் உடம்புனா வலிக்கத்தான் செய்யும். அதையே அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. உற்சாகத்தை கூட்டுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. யாராச்சும் உங்களை பார்த்து நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்னா என்ன சொல்லுவீங்க? உலகத்தா கூட சொல்லுவாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை பார்க்கணும். ஏதோ இருக்கேங்க, ஏதோ இருக்கேங்க, இந்த ஆளோட வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க. சரி, நீங்கள் அப்படி சொல்கிறனால அந்த ஆள் 10 லட்சம் உங்கள் கையில் கொடுக்க போகிறாரா? கருப்பட்டி டீ கூட வாங்கி கொடுக்க மாட்டேன் அந்த ஆள். அல்லேலூயா. நல்லா இருக்கேன். இப்போ உலகத்தில் சொல்லுவாங்க, அந்த வெளியில் உள்ள ஆளுலாம் எப்படிமா இருக்கீங்க? கடவுள் புண்ணியத்தில் நல்லா இருக்கீங்க. அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. சில பேர் சொல்கிறாங்க உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கும். பாருங்கள், நம்ம ஆளுக தான் இருக்கிறதுல எப்படி இருக்கீங்க? ஏதோ அப்படி இழுக்கிறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஐயோப்பா. அப்போ பாருங்க, தூங்கி அப்போ பாருங்க, நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்மளுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. பாருங்க, நீங்கள் தூங்கி எந்திரிச்சு முழிக்கும் போது உலகத்தின் ஆய்வுப்படி 10 லட்சம் பேர் சாகுறாங்களாம். எத்தனை பேர் சாகுறாங்களாம்? நீங்கள் தூங்கி எந்திரிச்சு காலருக்கு 10 லட்சம் பேர் சாபப்பட்டிக்கு நேரம் போகிறானா. ஆனால் கர்த்தர் உங்களோட கிருபையை வச்சிருக்கிறார்ல. அல்லேலூயா. அதுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுதான் நம்மளுக்கு வேணும். ஆமாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ பாருங்க, அவிசுவாசமான ஆள்களோட என்ன பண்ணக்கூடாது? சாவாசம் வச்சுக்கூடாது. சாவாசம் வைக்கக்கூடாது. அப்படி ஆள்கிட்ட என்ன பண்ணிடணும்? பிரின்சிப்பே வைக்கக்கூடாது. ஆண்டவர் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். லூக்கா 1:43 வாசிங்க, முடிச்சிருவோம். லூக்கா 1:43-44 வாசிங்க. லூக்கா 1ஆம் அதிகாரம் 43-44. வாசிங்க. எனக்கு எதினால் கிடைத்தது, இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. விசுவாசித்தவளே பாக்கியவதி, கர்த்தராலே அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும் என்றார். தேவதூதன் வந்து சொல்றாரு, மரியாளே, உன்னிடத்துல ஒரு குமாரனை பெறுவ, பரிசுத்தாவி உன்னிடத்துல உற்பத்தி சொன்னே, நான் எதனால் அறிவேன்? அந்த அம்மா கேட்டுச்சு. உடனே ஆண்டவர் தேவதூதன் சொல்றாரு, நீ போய் இனத்தார ஐயா எலிசபெத்துட்ட போ. அந்த அம்மா இப்போ என்ன பண்ணியிருக்கு? 6 மாசமா பிறக்கண்டனா இருக்கு, நீ போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இந்த அம்மா அவசரமாக ஒரு கால் டாக்ஸியை பிடிச்சி நேராக மலை நாட்டுக்கு ஏறி போய் அங்கே போய் பார்க்குது. பஞ்சு தாத்தா. இந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு, ஆனால் வயிறு பாருங்க தமுக்க இருக்கு. அல்லேலூயா. அப்போ போய் மரியாள் பார்க்குறாங்க. பார்த்தா விசுவாசம் அதிகமாகுது. வயசான எலிசபெத்துக்கே குழந்தை கொடுத்துட்டாரா? இந்த அம்மாவுக்கு விசுவாசம் அதிகமாகுது பாரு. வாழ்த்தின போது பிள்ளை என்ன பண்ணிச்சான்? துள்ளி. என்ன பாருங்களேன் எல்லாரும், ஒரு ஆளை காணாம மறைஞ்சு போயிட்டாரா? பிள்ளை என்ன பண்ணிச்சான்? துள்ளி குதிச்சுச்சான் வாழ்த்தின போது. அந்த மாதிரி உங்க உள்ளம் துள்ளி குதிக்குதா? வசனம் பேசல குதிக்குதா? சரண்யா குதிக்குதாப்பா? தெய்வப்பிரியா குதிக்குதா? என்ன பேசுனே தெரியல பாஸ்ன்றது. குதிக்கணும், உள்ள அப்படியே குதிக்கணும். உங்ககிட்ட யாராச்சும் பேசுனா உங்க உள்ள குதிக்கணும், உற்சாகமா இருக்கணும். சும்மா அந்த ஆகாத ஆள்கிட்டலாம் சம்பாஷணை வச்சுக்கிட்டு 2 பேர் பேசுவாங்க. என்னன்னு தெரிலக்கா, முன்ன மாதிரி என் கணவர் என்கிட்ட அன்பாகவே இருக்க மாட்டேங்கிறாரு. எப்போ பார்த்தாலும் ஃபோன் எடுத்துட்டு தனித்தனியாக போகிறாரு, மெசேஜ் அனுப்புகிறாரு. நான் ஒரு நாள் ஃபோன் போட்டேன், அந்த ஃபோனில் பேசுகிறாங்க. நீங்கள் தொடர்பு கொள்ளும் சந்தாதாரர் வேறொரு தொடர்பில் உள்ள. நான் அப்போ நான் பார்த்தேன், நான் பொண்டாட்டி பேசுகிறேன்டி, என் புருஷன்ட்ட கூட்டின்னு சொன்னால் அவள் மீறி அவளுக்கு எவ்வளோ தைரியமாக பேசுறா. நீங்கள் இப்போது அந்த சந்தாதாவரை தொடர்பு கொள்ள முடியாது, என்கிட்ட தெனாவட்டா பேசுகிறாக்கா. ஆமாக்கா, அவளை ஒரு கை பார்த்துருந்துங்க, அந்த இப்படியே போய்கிட்டு இருக்கா. ஒன்று இந்த அக்கா சொல்லுவாள், அடியே உனக்காச்சு நான் ஃபோன் போனால் எனக்கு அப்படி தானே ஒரு இந்திக்காரி பேசுகிறா, இவன் எங்கே போய் இந்திக்காரியை பிடிச்சான்னு தெரியலடி. அல்லையா, இப்படி ஆளெல்லாம் வச்சு என்ன பண்ண சொல்லுங்க. அப்படியெல்லாம் இருக்குங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கு உலகத்தில். பாருங்க, ஒருத்தவங்க பேசுனா என்ன பண்ணணும்? உள்ளம் துள்ளி குதிக்கணும். அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்றேங்க, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இன்னும் ஒரு 3 பாயிண்ட் நான் வச்சிருந்தேன், இப்போ நேரம் இல்லை.
விசுவாசம் எப்படிப்பட்டது? மோசையோடைய விசுவாசம்லாம் நம்ம பார்க்கலாம், நேரம் பத்தாது, ஒரு நாள் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மோசையை பற்றி நான் பேசையில் ஒரு கேள்விக்கு தட்டை எடுத்து வச்சுருந்தேன், இந்த ப்ரைஸை கொடுக்கலாம்னு. மோசையோடைய தாயார் பேர் யாராவது சொல்லுங்கள் பாப்பா, டக்குன்னு சொல்லுங்கள், டக்குன்னு கையை தூக்குங்க, சொல்லக்கூடாது, கையை மட்டும் தூக்குங்க. மோசையோடைய தாயார் பேர் பைபிளை புரட்டாதீங்க தயவு செய்து. சும்மா புரட்டி பாருங்கள், பைபிளை பார்த்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. கையை தூக்கிட்டாரு. சும்மா தூக்குறீங்களா? ஏன் அப்படி சும்மா தூக்குறீங்க? கையை மட்டும் உயர்த்துங்க. மோசையோடைய தாயார் பேர். இந்த பரிசை வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் என்ன பாப்பா நீ சொல்றியா? மோசையோடைய தாயார் பேர் சொல்லுங்க. மோசையோடைய தாயார் சும்மா பைபிளை பார்த்து கூட சொல்லுங்க. அதெல்லாம் ஆகணும்ல, சொல்லக்கூடாது. கம்பெனிக்கு பரிசு. திவ்யா அவர்களே என்னன்னு கேட்டிங்கன்னா போக்குவரத்துமா தெரியுங்க, ஏதாவது கேளுங்க. மோசையோடைய தாயார் பேர் மட்டும் சொல்லுங்க. தெரிஞ்ச கையை மட்டும் தூங்க, சொல்லாதீங்க, கையை மட்டும் தூங்க. அந்த இதை போய் எடுத்துப்பா, பார்த்து கூட சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு பரிசு தரேன். பைபிள் எப்படியா படிங்க. இந்த காத்தம்மா மண்டையில் அடிங்க, அயர்ந்த நித்திரைக்கு போயிடு. அடுத்த வாரம் ஒரு தலாணி கொண்டு வந்துடுறேன், தூங்கிடு. தேவி பிரியா என்ன செல்ல பார்த்துக்கிருக்கா? சரி செல்ல அதில் போட்டு பார்க்கக்கூடாது. நீ எதில் போட்டாலும் கிடைக்காது, கோர்வையை படித்தா தான் கிடைக்கும். சரி ஓகே. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். விசுவாசமான நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாதவைகளையும் நிச்சயமாக இருக்கிறது. சரி, மோசையோடைய அம்மா பேர் தெரில, மோசையோடைய மனைவி பேர் தெரியுமா? கை தூங்க யாராச்சும். மோசையோடைய மனைவி பேர், அம்மா பேரும் தெரில, மனைவி பேரும் தெரில. என்ன தான் பைபிள் படிக்கிறீங்கன்னு தெரில. நீங்கள் சொன்ன கம்பெனி தட்டு எங்களுக்கு வந்துடும். சரி படிச்சுக்கோங்க, பிடிச்சிருவோம். மணி ஆயிடுச்சு. ஒரு ஒரு ஆள் கை தட்டுங்க, ஒரு ஆள் கை தட்டுங்க. பார்த்து சொன்னால் கூட இருந்தாங்க, தட்டை வைங்க. பார்த்தான்னு சொல்கிறீங்களா? இருந்தாங்க. ஆமாம், அம்மா பேர் மட்டும் நான் காணிக்கை பாட்டு முடிஞ்சோடனே சொல்லுங்கள். உங்களுக்கு காணிக்கை பாட்டு வரைக்கும் தயாருக்கு. சரி வாங்க, யார் காணிக்கை பாட்டு போடுறீங்க? வாங்க 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 சிஸ்டர், காணிக்கை பாட்டு வாங்க டக்குன்னு. அம்மா பேரை மட்டும் செல்லும் மகிமையின் மேகமே தல்லா
சித்தனா முடிந்ததே, ரகபோ தொடங்கினதே. எல்ஷடா தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஏகோவாய் தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றினீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்கச் செய்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவர். எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. நம்பத்தக்கவர் நீர் ஒருவர் தானே, உண்மையுள்ளவர் நீர் ஒருவர் தானே. பொய் சொல்லிட மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. பொய் சொல்லிட ஒரு மனிதனல்ல, மனமாறிட மனபுத்திரனல்ல. நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை, நீ செய்வதை தடுப்பவன் யாரும் இல்லை. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமையுள்ளவரே, ஏகோவா தேவனே, என்னை பெருக செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாது. நம்முடைய பிரியதர்ஷனுடைய பிறந்த நாள் அதுமா அவங்க வடை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. எல்லாரும் வடைகளை சாப்பிடுங்க, டீயை சாப்பிடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Has been disconnected.